ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் From Arjun to Tarni. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டேலண்ட் அக்வைசேஷன் அப்படி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு ரோல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை பேஸ்டு கம்பெனி தான், ஃபுல் டீடைல்ஸ் பண்ணிக்கலாம். Yes, company name Equip India Support Services LLP. இந்த கம்பெனில இருந்தா நமக்கு HR வேகன்சி ஓபனிங் வந்திருக்கு. ஒன் மோர் டைம் சொல்றோம், எக்யூப் இந்தியா சப்போர்ட் சர்வீசஸ், சென்னை அண்ணா நகர்ல இருக்கு இந்த கம்பெனி. ஹெச்ஆர் டேலண்ட் அக்வைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்க்கு எடுக்கிறாங்க. ஆமா. ஸோ இதுக்கு நீங்க போகணும் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது எலிஜிபிள். ஆமா, இது ஒரு ஃப்ரெஷர் ஓப்பனிங் கிடையாது. ஹெச்ஆர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க, ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சொல்லியிருந்தாங்க. சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஹெச்ஆர் தான் உங்களுக்கு அது ரிலேட்டடான ஓப்பனிங். அதில் என்ன ஒர்க் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டேலண்ட் அக்வைசேஷன் எண்ட் டு எண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து டேலண்ட் சோர்சிங் வந்து எடுக்கிறது எண்ட் டு எண்ட் எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்ரியில் இருக்கணும், லிங்க்டின்ல இருக்கணும், இது மாதிரி ஜாப் தான். டேலண்ட் எங்கே இருக்காங்களோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஜாப் தான். ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல் நாலேஜ் கிடையாது. ஹெச்ஆர் ஜாப் தான் இது. ஹெச்ஆர் டேலண்ட் அக்வைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. இந்த ஜாப் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும்னா எப்போ எல்லாம் போகலாம்? அண்ணா நகர் சென்னை லொகேஷன். நீங்க எப்போலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே, அதாவது எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 AM ல இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் நடக்கும். பியூர்லி ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு கம்பெனிங்க. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதுல ஸ்டார்ட் அப் கம்பெனில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா நீங்க போங்க. ஏன்னா இது வந்து ஒரு வெல் வெர்ஸ்டு கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனிலாம் நான் சொல்லலை. ஸ்டார்ட் அப் கம்பெனி மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்க இது டேட்டா போகலாம். அதுவே தான் அவங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் பேஸ்டு ஒர்க்ன்றாங்க. ஸோ கொஞ்சம் அக்ரெசிவான ஒர்க்கா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க, மஸ்ட் பி டார்கெட் ஓரியன்டட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஃபாஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட். ஸோ வேகமா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் எதிர்பார்க்கறாங்கன்றது கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நீங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் எதுவும் கேட்க வேணாம். ஏன்னா ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 1 yearல இருந்து 3 years வரைக்கும் எடுத்துக்காங்க. ஸோ இவங்களோட ஹெச்ஆர் யாருக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அண்ட் ஜிமெயில் ஐடி, அதாவது ஜிமெயில் ஐடி தான் அந்த ஹெச்ஆரோட மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கு கன்சர்ன்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் மட்டும் இதை அட்டன் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா விட்டுருங்க, வேற ஓப்பனிங் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டடான டேலண்ட் அக்வைசேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குன்றதையும் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் ஓப்பனிங் வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.